திருடுனா, கொள்ளையடிச்சா, ஈவு இரக்கமற்ற கொலைகள் செஞ்சா, அல்லது கொலைகள் செய்கிறவனுக்கு ஆதரவாக இருந்தா, அல்லது அடிக்கிறவனுக்கு துணை நின்னா, அல்லது கொள்ளையடிக்கிறவனாவே மாறி நின்னா, மனித மாண்புகளை மொத்தமாக அழிச்சிட்டு எவன் சம்பாரித்து கையில் வச்சுருக்கானோ அவன் தான் இன்றைக்கி தேர்தலில் நிற்க முடியும். காசு கொடுக்காம, காசு வாங்காமல் இன்றைக்கி ஓட்டு போகிறதுக்கு இந்த மக்களும் தயார் இல்லைங்கிற நிலையை இன்றைக்கி உருவாக்கிடுச்சு. கொள்ளையடித்த திருட்டு கூட்டம் கொள்ளையடித்து கொடுத்து இன்றைக்கி அப்படி ஒரு நிலையை இந்த மக்கள் மத்தியில் அப்படி ஒரு மனநிலையை கொடுத்துருச்சு. முன்னாடி திமுககாரன்னா அண்ணா திமுககாரன் வீட்டுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான், கொடுத்தா வாங்க மாட்டான். ஆமாம். நீங்கள் கொடுக்காம கடந்து போனால் என்னென்னா இழிச்சவா என்ன நினச்சியா எல்லாருக்கும் கொடுத்தில எனக்கு கொடுக்குறான். திமுககாரன் அண்ணா திமுககாரனுக்கு காசு கொடுக்குறான் குடும்பத்துக்கு, அண்ணா திமுககாரன் குடும்பத்துக்கு கொடுக்குறான். வேற எவனாவது பணம் வச்சுருக்கிறான்னா அவனும் கொடுக்குறான். எவனுக்குடா ஓட்டு போடுவோன்னா சொல்கிறான் நாங்கள் பிரித்து போட்டுருவோம், வாங்கின காசுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிறான். நீ துரோகம் அவனுக்கு பண்ணல, உனக்கு பண்ணுற, உன் தலைமுறைக்கு பண்ணுற. அப்போ நீங்கள் தேர்தலுங்கிறது கொள்ளையடித்த பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் கொள்ளையடிக்கிறது. அப்போ அவன் எப்படி உனக்கு நல்லது செய்வான்? அவன் தான் சொல்கிறானே நீ வாங்கிட்டு தானடா எனக்கு ஓட்டு போட்டேன்னு. இன்றைக்கி கேள்வி கேட்கறதுக்கு இந்த மக்களுக்கு அருகதை இல்லாத நிலைமை ஆயிடுச்சு.